டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது யாரெல்லாம் இயேசுவோடைய சீஷராக மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமாண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த கமாண்ட் எதை குறிக்குது? என்ன மீனிங் இதில் இருக்குது? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு இதை இதை குறித்து நீங்க நிறைய தடவை நீங்க தியானிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த தன் சிலுவைனா என்ன? மை கிராஸ், அந்த டேக் அப் மை கிராஸ், டேக் அப் யோர் கிராஸ், அதாவது என்னுடைய சிலுவை, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து என் பின்னாடி வா, அப்பதான் நீ உண்மையான சீஷன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகேங்களா? அப்போ இதுல யாரெல்லாம் டிசைபிளா போறோமோ, இயேசுவுடைய சீஷர்களாக இயேசுவுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி ஃபுல் ஃபிளட்ஜா அந்த டிசைபிள்ஸா போகணும்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு கமாண்ட் என்னன்னா, தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஒவ்வொருத்தருக்குள்ள சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது அப்படின்னு சொல்லிடுற. இது எதை குறிக்குது? நிறைய பேர் நினைப்பாங்க, உலகத்தோட பாரத்தை நாங்க சுமக்கணுங்க, அடுத்த அடுத்த மக்களுடைய பாரத்தை நான் சுமக்கணும், அதான் ஊழியம். இங்க அதை பத்தி குறிக்கல. என்னுடைய சிலுவை, என்னுடைய சிலுவை நான் சுமக்க வேண்டும், அடுத்தவங்களோட சிலுவை கிடையாது. இது நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிற ஒரு காரியம். அடுத்தவங்களுடைய சிலுவை, அடுத்தவங்களுடைய பாரத்தை நான் சுமக்கணும், அதான் எங்களுடைய சிலுவை. இயேசு கிறிஸ்துவும் அதாவது உலகத்தோடைய இது பாரத்தை சுமந்தாரு, அதே போலதான் நாங்களும் சுமக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும், அதாவது இந்த பூமிக்கு வந்த நோக்கமே எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்க, எல்லாரையும் மீட்க தான். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம யாருமே மத்தவங்களை மீட்க முடியாது. நம்ம மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமே தவிர, அவங்களுடைய சிலுவை நம்ம சுமக்க முடியாது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார். சரிங்களா? அப்ப நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை எது? இது ஆண்டவர் எதை சிலுவைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். இந்த சிலுவைன்னு சொல்லும் பொழுது, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அது ஒரு அவமான சின்னமா இருந்தது. இன்னொன்னு, அந்த ஆயுள் தண்டனை, அதாவது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மென்ட் கொடுக்கறதுக்காகவே, ஒருத்தனுக்கு கொலை தண்டனை கொடுக்கணும்னு சொல்றதுக்காகவே இந்த சிலுவையை அவங்க டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ரோமன்ஸோட காலகட்டத்துல இந்த சிலுவை தான் அவங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் பனிஷ்மென்ட். ஓகேங்களா? இந்த காலத்துல எப்படி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ அதே போல அந்த நாட்கள்ல சிலுவையில அரைஞ்சு எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தி கொல்றதுதான் அது ஒரு காரியமாக வச்சிருந்தாங்க. அப்போ அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சிலுவையாக எப்போ அது மாறினதா? இயேசு கிறிஸ்துவோ உயிர்த்தெழும் பொழுது அந்த சிலுவையை அவர் ஜெயித்து விட்டார், மரணத்தை அவர் ஜெயித்து விட்டார்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் ஒரு அடையாளமாக அந்த சிலுவையின் சின்னத்தை வைத்திருக்கிறோம். அடையாளமாக சிலுவையின் சின்னத்தை வைக்கிறதுனால எனக்கு ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்வேணும், அல்லது நான் சிலுவை சுமக்கிறனும் கிடையவே கிடையாது. அப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுல சிலுவை, அல்லது நம்ம வீட்டுல என்னோட கழுத்துல நான் சிலுவையை போட்டிருக்கிறேன், அதனால நான் சிலுவை சுமக்கிறேன்னா அதுக்கு உள்ள மீனிங் கிடையாது. அப்போ இதுல போட்டிருக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து எதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? எந்த சிலுவை நான் சுமக்க வேண்டும்? இதில் தெளிவாகவே நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தன் சிலுவை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை நீங்க சுமந்து அதுக்கப்புறம் இயேசுவின் பின்பற்ற வேண்டும். அப்போ சிலுவையை சுமக்கிறது சிலுவையில பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் கிருசிபிகேஷன். அதுல அறையுண்டப்படணும், அதுல மறிக்கப்படணும், அதுல நான் அழியப்படணும். அப்போ எதை ஆண்டவர் உடைக்க விரும்புறார்? என்ன நான் சிலுவையில நான் கொடுக்க வேண்டும்? நான் சிலுவை சுமக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பாரமான ஒரு காரியம். சிலுவையில சுமந்து இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொல்கத்தா மலையில போய் அவரை சிலுவையில அறைவுண்ட பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் உயிர் தெழுந்தார், அது வேற மேட்டர். ஆனா சிலுவை சுமக்கிறதுனா என்ன மீனிங் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதே இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே நீங்க பார்க்கும் பொழுது மத்தேயு 16:25, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். யாரெல்லாம் என்னோட வாழ்க்கைங்க, நான் கேரியர் ரொம்ப இதா போகணும், நான் அப்படி கரெக்டா இருக்கணும், நான் என்னோட எய்ம், என்னோட ஆம்பிஷன்ஸ், என்னோட கோல், என்னோட லைஃப் நான் பெர்ஃபெக்டா நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க இழந்து போயிருவாங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், அப்படியே நம்மளோட சொந்த பலத்தால ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இழந்து போயிருவாங்க. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்த
இழந்து போகிறவன் ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு உள்ள அவமானங்களோ, என் சரீரத்துல பலவீனங்களோ, என் சரீரத்துல பாடுகளோ, என் சரீரத்துல போராட்டங்களோ, என் குடும்பத்துல போராட்டங்களோ வந்தாலும் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இயேசுவை கண்டடைய முடியும், நித்திய ஜீவனை நம்மளால கண்டடைய முடியும். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்திலையும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம்? என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு எவ்வளவோ சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க, எவ்வளவோ வேலைக்கு போய் ட்ரை பண்றாங்க. அண்ட் ஃபைனலி தே லூஸ் தெம்செல்ஃப். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அப்ப அதற்கு முன்னாடியே ஒரு இந்த வசனத்துல நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எது நம்மளுடைய சிலுவை? சிலுவைங்கிறது என்னுடைய வாழ்க்கையை, அதாவது நான் கிறிஸ்துவுக்காக முதலாவது நான் அர்ப்பணிக்கிறதா, அதுதான் ஃபர்ஸ்ட் கிராஸ். ஓகேங்களா? நிறைய நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நீங்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் தனக்கென்று நம்மளை அழைக்கும் பொழுது எதெல்லாம் தேவையில்லாத காரியங்களும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அது சிலுவையில அறை ஒன்றை செய்வார். இது நீங்க குறிப்பாக நீங்க பார்க்கும் பொழுது ஆர் யூ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரிலேஷன்ஷிப்பை திடீர்னு ஆண்டவர் உடைச்சு அவருக்கு மட்டும் செய்ய ஆண்டவர் பிரித்தெடுப்பாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியை சில நேரத்தில் நிறைய நேரத்தில் ஒரு 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 ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கிறதுனா இது விட்டுட்டு போறது கிடையாது. ஆண்டவர் நிமித்தம் ஓடுவதற்காக, ஆண்டவர் நிமித்தம் செய்கின்ற காரியங்கள் நிமித்தமாக there are a lot of sacrifice involved. ஓகேங்களா? சில நேரத்தில் உங்களோட ரெப்புடேஷன் அழிஞ்சு போக, உங்களோட பதவி, பேரு, புகழ் எல்லாமே அழிஞ்சு போகிற அதை இயேசுவுக்காக அதை உங்களால விட்டு தர முடியுமா? இயேசுவுக்காக நம்ம சம்பாத்தியங்கள் எல்லாமே, நம்மளோட நேரங்கள் எல்லாமே இயேசுவுக்காக நம்ம கொடுக்கிறோமா? அதுதான் it's really called as to be as a cross, அல்லது sacrificing everything on the cross. ஓகேங்களா? இதுல ரொம்ப டீட்டெயிலா நான் இந்த உங்களுக்கு சப் கேட்டகரிஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். இன்னும் நம்ம டீப்பா பார்க்கும் பொழுது when you yourself, நம்மளுடைய சுயம் சிலுவையில எப்போ அறையப்படுதோ, என்னுடைய சுயம் எப்பொழுது சிலுவையில் அப்போ அறையப்படுதோ அப்போதான் நான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் எவன் ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு கிராஸ் இருக்கு, அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த சிலுவையில என்னோட சுயத்தை நான் அறைய வேண்டும். என்னுடைய செல்ஃப் அந்த இடத்துல சாகணும். ஓகேங்களா? அதே போல எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதோ, ஓகேங்களா, என்னோட ஆசை எல்லாம் இயேசுவா வருவதற்கு, அதற்கு மேலாக உலக பிரகாரமான ஆசைகள், சம்பாத்தியமாக இருந்தாலும், பணமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், என்னுடைய ஜாபா இருக்கலாம், என்னுடைய டெசிக்னேஷன்ஸ் என்ன காரியமாக இருந்தாலும் அது இயேசுவுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை முதலாவது நம்ம சிலுவையில் அறைய வேண்டும். அதுதான் இந்த சுயம். ஓகேங்களா? ஒருவேளை அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், என்னோட ஃபேமிலியை நான் ஃபர்ஸ்டா வச்சிருந்தேன் அப்படின்னா கூட ஆண்டவர் அதை சிலுவையில் அறைய வைப்பார். அதனால அழிக்க மாட்டாரு. அது ஒரு ஆண்டவர் அவர் தான் முதலாக வரும்படியாக மற்றது எல்லாமே இரண்டாவது போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மற்றது எல்லாமே, அதாவது நம்ம ஃபுல்லாவே வெறுத்து இயேசுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவார். அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையில சுமந்து, அப்ப வெறுக்கிறது அந்த சுயத்துக்கும், அதாவது எனக்குண்டான எல்லா காரியங்களும் நான் வெறுக்க வேண்டும், எனக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எனக்கும் பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? என்னோட ஆசை எல்லாமே தேவனுக்கு விரும்புற ஒரு ஆசையாக மாறணும். அந்த ஒரு நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில காணப்படணும். ஓகேங்களா? இதே போல ஆண்டவர் சிலரை அழைப்பார். என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கும் பொழுது அந்த இடத்துல சில பேர்ல சாக்கு பாக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களை பாத்திரரே கிடையாது. இது லூக்கா 9ஆம் அதிகாரம் 59வது வசனத்துல வேறொருவனை அவரை நோக்கி என்னை பின்பற்றி வா. இதெல்லாம் அந்த வசனத்தோட அப்படி கனெக்ஷன் தான். பின்பற்றி வருவதற்கு இவன் ஒரு சாக்கு டக்குன்னு எடுத்து, அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்கிறார். அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன இருக்குன்னா, என்னோட இயேசு எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுவோட அழைப்பு எனக்கு முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அழைப்பு, எங்க வீட்டுல ஒரு அடக்க ஆராதனை இருக்குங்க, என்னோட வீட்டுல ஒருத்தங்களை அடக்கம் பண்ணணும், அதை நான் போய் பண்ணிட்டு வேணா வரேங்க. அப்போ ஆண்டவர் செகண்ட் தான் வச்சிருந்தோம். அதே போல இன்னொருத்தர்கிட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு மரித்தோரை அடக்கம் பண்ணாட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இன்னொரு இடத்துலயும் ஆண்டவரே,
உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவதற்கு கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் போய் சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேங்க. அப்போ ஆண்டவர் வந்து இப்போ பேதுருவலாம் ஆண்டவர் அழைக்கிறார். பேதுரு வந்து மீன் பிடிச்சுட்டு பயங்கரமா வராரு. அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னா, அவரு வந்து நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். நல்ல மீன் அவருக்கு. ஓகேங்களா? அந்த நேரத்துல அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஆண்டவர் கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் விட்டு. அவரு இருக்கிற போட்டு, இருக்கிற பிடிச்ச ஃபிஷ் எதுவுமே எதுவுமே கண்டுக்கவும் இல்ல. டைரக்ட்லி ஹி வென்ட் பிஹைண்ட் ஹிம். அதுதான் ஒரு அந்த செல்ஃப். அது அவனுக்குன்னு கூடிய ஆசை எதுவுமே இல்ல. ஐயோ! அந்த இடத்துல நல்லா சம்பாதிச்சிருக்கலாமே! நான் கஷ்டப்பட்டு நான் வாங்குன போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனேங்கிற அந்த ஒரு எண்ணமே அவருக்கு இல்ல. இல்லைங்களா? அங்க தான் இட் வாஸ் அ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்க குரூசிஃபை ஆக ஆரம்பிக்குது. சிலுவையில அவரு அவரு வந்து ஒப்புக் கொடுக்கிறார். உடனே வந்து தே பிகேம் எ டிசைபிள். ஓகேங்களா? ஸோ எப்போ என்னுடைய செல்ஃப் உடையுதோ, என்னுடைய என்னோட சுயத்த நான் சிலுவையில அறை உண்டு பண்றேனோ, அதுதான் சிலுவை சுமக்கிறது. மத்தவங்களுடைய பாரத்த கிடையாது. மத்தவங்களுடைய காரியங்கள் கிடையாது. என்னுடைய சிலுவையை நான் எப்படி சுமக்கிறதுனா, என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில அறைய உண்டு பண்ண வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தம் வெளிப்படும். தேவனுடைய சீஷர்களாக மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.